அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 25 டிசம்பர் 2025 வியாழக்கிழமை முதல் 31 டிசம்பர் 2025 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்திடலாம். அஸ்மத் குருப்யோ நமஹ, அஸ்மத் பரமகுருப்யோ நமஹ, அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனைய நமஹ, ஸ்ரீ குருங்கமுனைய நமஹ. பேரருளால எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த காலகட்டம் முழுவதுமே நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் தக்ஷணாயனம் ஹேமந்த ருது மார்கழி தனுர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரையிலான காலகட்டம். 25 டிசம்பர்லேருந்து 31 டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம். 25ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சுக்லபக்ஷ ஷஷ்டி திதி, விரதம் 26ஆம் தேதி தான். 25ஆம் தேதி நகரத்தார் பிள்ளையார் நோன்பு. 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஷஷ்டி விரதம். அன்றைக்கு கரிநாள் வியதிபாத ஸ்ரார்த்தம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வாயிலார் குரு பூஜை. 29ஆம் தேதி கர்ப்போட்டம் ஆரம்பம். 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுக்லபக்ஷ சர்வ ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி, அன்றைக்கு ரைவத மண்பாதி. 31ஆம் தேதி கிருத்திகை விரதம் பூஜை எல்லாமே அன்றைக்கு தான். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். 25ஆம் தேதி மிதுன ராசியில் குரு பகவான் வக்ரநிலையில், சிம்ம ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன், தனுர் ராசியில சூரியன் செவ்வாய் சுக்கிரன், கும்பராசியில சந்திரன் சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை 25ஆம் தேதி மாலை மணி 6:26க்கு தனுசு ராசிக்கு புத பகவானுடைய பெயர்ச்சியானது அமைந்திருக்கிறது. 26ஆம் தேதி பின்னிரவு வெள்ளிக்கிழமை பின்னிரவு 12:21க்கு மீன ராசிக்கும், 29ஆம் தேதி அதிகாலை 4:07க்கு மேஷ ராசிக்கும், 31ஆம் தேதி காலையில் 6:44க்கு ரிஷபராசிக்கும் சந்திர பகவானுடைய பெயர்ச்சியானது அமைந்திருக்கிறது. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நம்ம அந்த 12 ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான ஒரு இந்த கிரகங்களுடைய பார்வைகள் ஸ்தானங்கள் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். மேஷ ராசியை சனி பகவான் மட்டும் கும்பராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக பார்த்து அருளி செய்கிறார். ரிஷப ராசியில் எந்த கிரகமும் இல்லை, எந்த கிரகமும் பார்க்கவும் இல்லை. மிதுன ராசியை பொறுத்தவரை ராசியில் குரு பகவான் வக்ர நிலைமையில் இருக்கார். சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் 4 பேர் இந்த நேரத்தில் இந்த ராசியை பார்த்துடுறாங்க. ராசியில் குரு பகவான். ஸோ அந்த மிதுன ராசிக்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு நாம் சொல்லலாம். கடகராசியை பொறுத்தவரை செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்த்துடுறார். ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. சிம்மராசியை பொறுத்தவரை சந்திரன் 2 நாளைக்கு பார்க்குறார். சனி பகவானுடைய முழு பார்வையுமே அமைஞ்சிருக்கு. கன்னிராசியை பொறுத்தவரை சந்திரன் பார்க்குறார். இந்த நேரத்தில் சந்திரன் பார்க்க போகிறார். சஞ்சாரம் பண்ணும்போது 2 நாட்கள் பார்ப்பார். முக்கியமாக எண்ணிக்கை அப்படின்னா 27ஆம் தேதியும் 28ஆம் தேதியும் பார்ப்பார். அந்த ராசியில் எந்த கிரகமும் இல்லை. துலா ராசியை பொறுத்தவரை எந்த கிரகமும் இல்லை. மேஷ ராசிக்கு சந்திர பகவான் வரார். 29, 30 இந்த 2 நாட்களும் ராசியை பார்ப்பர். குரு பகவானுடைய பார்வை அமைஞ்சிருக்கு. விருச்சிக ராசியை பொறுத்தவரை ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் இந்த நேரத்தில் மாறுறார். தனுசு ராசிக்கு மாறுறார். சனி பகவானுடைய பார்வை இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கு. தனுர் ராசியை பொறுத்தவரை குரு பகவானுடைய பார்வை ராசி மீது விழுறது. சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இவர்களுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு. புதனும் சேர்றார். ஸோ ராசியில் ஒரு 4 கிரகங்களுடைய ஒரு கூட்டணி உருவாகிறது.
குருவினுடைய அருட்பார்வையும் கிடைக்குது. மகர ராசியை பொறுத்தவரை ராசியில் எந்த கிரகமும் இல்லை, எந்த கிரகமும் பார்க்கவும் இல்லை. கும்பராசியை பொறுத்தவரை சந்திரன் சனி ராகுவினுடைய சஞ்சாரம் இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கு. குருவினுடைய அருட்பார்வை நமக்கு கிடைக்குது. மீனராசியை பொறுத்தவரை ராசியில் சந்திரனுடைய அமைப்பு இந்த நேரத்தில் நமக்கு அமையுது. செவ்வாயினுடைய பார்வை 4ஆம் பார்வையாக அவர் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம். ஸோ இந்த நேரத்தில் சந்திராஷ்டமம் ஒருத்தர் கேட்டுகிட்டே இருந்தார், அதனால் இந்த இடத்துல நம்ம சந்திராஷ்டமம் தொடங்குகிறோம். சந்திராஷ்டமத்தை பொறுத்தவரை கடகராசிக்கு 25, 26 சந்திராஷ்டமம், 27, 28 சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம், 29, 30, 31 காலையில் வரைக்குமே சொல்லலாம் கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். 31ஆம் தேதி காலையிலேருந்து ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துக்கிறோம். ராசிநாதன் 9ஆம் இடத்துல ஒரு அருமையான கிரக கூட்டணியோட சஞ்சாரம் பண்றார். 5 குடையவர் 9ல், ராசிநாதன் 9ல், 9 குடையவர் 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. ராசியை சனி பகவான் பார்க்கிறார். சில நேரங்களில் சில காரியங்கள் நம்ம எடுக்கும்போது நமக்கு தடங்கல்கள் வந்தாலும் எல்லா தடங்கல்களையும் தாண்டி உங்களால் ஜெயிக்க முடியும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். வரவுக்கு குறைவு இருக்காது, வரவுக்கு எந்த விதமான ஒரு குறைவும் இல்லை. நீங்கள் எந்த ஒரு 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 புது முயற்சி நீங்கள் எடுக்கிற வரவுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறீங்கனாலும் கண்டிப்பான முறையில் சக்ஸஸ் என்பது கிடைக்கும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். 3ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திப்பீங்க. சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி எல்லாமே வெற்றி பெறும். வீடு மண்மனை யோகம் கண்டிப்பான முறையில் அமைய போகிறது நமக்கு. அதில் எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு வேண்டாம். குழந்தைகளால், குடும்பத்தினரால் ஒரு அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். தொழில் உத்தியோகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா கடுமையான பணிச்சுமை இருக்குங்க. ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் கொஞ்சம் முன் திட்டமிடல் அவசியம். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை கடுமையான பணிச்சுமை இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிறோம். உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கும் போது நரம்பு சம்பந்தமான சில பிரச்சனைகள் சில பேருக்கு வரலாம். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் நல்லபடியாக நமக்கு நடக்கும். பெண்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு ஒரு யோகம், ஒரு அதிர்ஷ்டம், ஒரு பாக்கியம் கிடைக்க போகிறது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வலிமை, ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் எக்ஸ்பான்ஷன் அதெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் தாராளமான முறையில் பண்ணலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். அனைத்து விதமான தடங்கல்களையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம், ஒரு யோகம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு.
ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் போய் மறைஞ்சிடுறாங்க. ராசிநாதனும் மறைஞ்சிடுறாங்க. சுக்கிரனுக்கு எந்த ஒரு ஸ்தானங்களுமே மறைவு இல்லை அப்படின்னு நமக்கு பிரமாணம் சுட்டி காட்டுறது. இன்னொன்று, அவர் ராசிநாதன் ஆயிடுறார். அவர் மறைந்தாலும் அவருடைய பார்வைகள், அவருடைய ஸ்தான பலம், முக்கியமாக சாரபலம் ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் எந்த விதமான சிக்கல்களும், வரவுக்கு குறைவும் இல்லை. நிறைய வருமானம் வரப்போகிறது. புதிய மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ள போகிறீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். இந்த ஒரு நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, திட்டமிடும் போதும் சரி, அந்த திட்டமிட்ட விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணும் போதும் சரி, சில சேலஞ்சஸை நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஆனால் தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. தர்மகர்மாதிபதி சனி நமக்கு ஆட்சியாக இருக்கார். கோச்சார சந்திரன் நமக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கார். யாருன்னே தெரியாது, வந்து உதவி பண்ணிட்டு போவாங்க தொழில் உத்தியோகத்தில். அது மாதிரி ஒரு நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதுக்கு வந்து லோன் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம், கண்டிப்பாக கிடைக்கும். அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நமக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். இந்த நேரத்தில் வீடு மண்மனை யோகங்கள் ரொம்ப ஒரு நல்லா இருக்குது. அதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நமக்கு விலகும். பொதுவாக அந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு நீங்கள் எடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள் ஏற்படும். மாணக்கர்களுக்கு எடுத்துக்கிறோம். தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் கூட நமக்கு விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை காணப்படும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். தேவையான நேரத்தில் தேவையான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிறோம். திரிகோணங்கள் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. ராசியை சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் பார்க்கிறார்கள். 5ஆம் இடத்தை குரு, சந்திரன் இந்த நேரத்தில் பார்க்குறாங்க. 9ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கு. செவ்வாயினுடைய குருவினுடைய பார்வையும் இந்த நேரத்தில் நமக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ திரிகோணம் பலமாக இருக்கும்போது எந்த தடைகளையும் தாண்டி தகர்த்தெறிந்து சாதனைகள் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் நமக்கு கனிஞ்சிருக்கு. பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சஞ்சல நிலை அப்படிங்கிறது விலகுங்க. அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். அரசு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இந்த நேரத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும். வீடு மண்மனை யோகங்கள் கண்டிப்பான முறையில் உருவாகும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள், சுபகாரியங்கள் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இந்த நேரத்தை விட்டால் இனிமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தயவு செய்து சுபகாரியங்களில் ஏதாவது முயற்சிகள்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த நேரத்தில் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லா இருக்குது. டைம் நல்லா இருக்குது. ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற திறமை நமக்கு இந்த நேரத்தில் அதிகரிக்கும். தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறார். தனாதிபதி சந்திரன் இந்த நேரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். தொழில் கர்ம ஜீவன ஸ்தானாதிபதி குரு ராசியில்
சுயசாரம் பெற்று சஞ்சாரம் பண்றார். அற்புதமான ஒரு நேரம். புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் நமக்கு கிடைக்கும். உத்தியோகம் செய்கிறவாளுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய பாக்கியம் காத்துருக்கு. எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வீண் குழப்பம், பயம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல், ஒரு திருப்தியான மனநிலை என்பது உங்களுக்கு ஏற்படுங்க. திருவாதிரைக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது. நட்சத்திரநாதன் ராகு நமக்கு இந்த 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டமே பெரிய விஷயங்களை ரொம்ப அசால்ட்டாக அற்புதமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். தினசரி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், பெரிய அளவில் கை கொடுக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகும். ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிறோம். நம்முடைய ராசிநாதன் சந்திர பகவான் இந்த நேரத்தில் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறது. இந்த காலகட்டம் தொடங்கும் போதே நம்முடைய ராசிக்கு சந்திராஷ்டமத்தோடு தொடங்குறது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் ஒரு பதட்டம், படபடப்பு இல்லாமல் செய்யணும். ஏன்னா ராசியை செவ்வாய் பார்க்கிறார், சந்திரனும் மறைஞ்சிடுறார். அப்போது ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கோம். எந்த ஒரு விஷயமானாலும் தீர ஆலோசித்து அதன் பிறகு நாம் முடிவெடுப்பது அப்படிங்கிறது நமக்கு நல்லது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட கவனத்தோட எச்சரிக்கையோட பார்த்து கவனமாக நடந்துக்கணும். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் அவசியம். வரவு செலவை கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். தொழில் கர்ம ஜீவன ஸ்தானாதிபதி செவ்வாய் அவர் நம்ம ராசியை பார்க்குறார். தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள், ஒரு பிரச்சனைகள் அந்த மாதிரி வரலாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. வார்த்தைகளில் கவனம் தேவை. சில நேரங்களில் கோபத்தினால் வார்த்தைகளை ஒதுக்க வேண்டிய சூழல்கள் வந்து சேரலாம். உத்தியோகத்தினருக்கெல்லாம் கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகள் செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். பெண்களுக்கு எடுத்துக்கிறோம். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். மாணக்கர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலும் இருந்து வந்த தேக்க நிலை என்பது விலகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் விலகும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவங்க மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எடுத்துட்டோம்னா நம்முடைய ராசியில கேது பகவானுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது.
ராசியை சந்திரன் பார்த்துடுற, சனி பகவான் பார்த்துடுற. 5ஆம் இடம் ரொம்ப வலிமை, 9ஆம் இடம் வலிமையாக அமைஞ்சிருக்கு, 11ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியும். இந்த நேரத்தில் 25, 26 போக 27, 28 இந்த 2 நாட்களும் நம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் அமைஞ்சிருக்கு. 5ஆம் இடம் வலிமை, 11ஆம் இடம் வலிமை இருந்தாலும் கூட சில நேரங்களில் ஒரு சாதாரண விஷயம் ஜெயிக்கணும்னா கூட கொஞ்சம் தடங்களை தாண்டி தான் ஜெயிக்க முடியும். அதனால் அதே மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் உண்டாகலாம். ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயம் நடக்குமோ நடக்காதோ, செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு உண்டாகலாம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு அணுகுவது நல்லது. குரு பகவான் 11ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு, பெரிய அனுகூலம். ஆனாலும் கொஞ்சம் கவனத்தோடு நம்ம நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் உத்தியோகம் நல்லபடியாக நடக்கும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகும். மனசுக்குள்ள ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். பொதுவாக இந்த நேரத்தில் சுபகாரியங்கள், ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 7க்குடையவர் 7லேயே இருக்கு. கோச்சார சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கு. ராசிநாதன் 5ஆம் இடத்துல. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சுபகாரியங்கள் சம்பந்தமான எல்லா விஷயங்களுமே ஒரு பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துக்கிறோம். ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வி சார்ந்த தடைகள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் காத்துருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெறப்போகிறீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 139, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்கள், நம்ம ராசியில் இந்த நேரத்தில் எந்த ஒரு கிரகங்களும் இல்லை. இந்த ஒரு காலகட்டத்தில் நம்முடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் வர்றது. ராசியை எந்த கிரகமும் பார்க்கவும் இல்லை. அப்போ ராசிநாதனுடைய சஞ்சாரம், மற்ற கிரகங்களுடைய ஸ்தான பலம், பார்வை பலம் எல்லாமே நமக்கு அனுகூலங்கள் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது உங்களுக்கு காத்துருக்கு. ரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்படலாம். நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, கொஞ்சம் நீக்கு போக்காக நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. வீடு மண்மனை யோகங்கள் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அது மாதிரி கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அதுவும் இந்த நேரத்தில் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே விலகும். தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தை 4 கிரகங்கள் பார்த்துடுறாங்க ராசிநாதனோட சேர்த்து. இதை விட வேற ஒரு பெஸ்ட் காலம் கிடைக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அந்த அளவுக்கு தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். புது தொழில் ஆரம்பிக்கணும்னா இந்த நேரத்தில் ஆரம்பிங்க. ஒரு பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி யோகத்தை நீங்கள் பெறுவதற்கான ஒரு காலகட்டம் நமக்கு இந்த நேரத்தில் கனிந்திருக்கிறது. உத்தியோகத்தினருக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். உங்கள் சுப்பீரியர்ஸுக்கும் உங்களுக்கும் இடையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். பெண்களுக்கு வீடு மண்மன யோகங்கள் வந்து சேரும். மாணக்கர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள்,
உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். மனதில் இருக்கக்கூடிய இந்த இறுக்கமான சூழல் என்பது விலகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். நல்ல மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் தகர்த்து சாதனைகள் புரியக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போயின்னு இருக்கு. பொதுவாக கன்னிராசிக்கு இது ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்களை சந்தித்தாலும் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. தினசரி விநாயக பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம ராசிநாதன் சுக்கிரன் சுயசாரம் பெற்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். நம்ம ராசியை கோச்சார சந்திரன் பார்க்குறார். இந்த சமயத்தில் 2 நாட்கள் பார்க்குறார். குரு பகவானும் நம்ம ராசியை பார்க்குறார். இதுவரைக்கும் மங்கள காரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். எந்த காரியத்திலும் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். ஒரு நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு முக்கியமான காரியத்துக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. நடக்குமா, நடக்காதா, வருமா, வராதா, செய்யலாமா, வேண்டாமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள். அந்த மனக்குழப்பங்கள் விலகக்கூடிய ஒரு நல்ல நேரம், நல்ல காலம் என்பது நமக்கு பிறந்தாச்சு. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும். சுப செலவுகள் உங்களால் செய்ய முடியும். வரவுக்கும் குறைவு இருக்காது, சுப செலவுகளுக்கும் குறைவு இருக்காது. 9ஆம் இடம் ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக குலதெய்வம் சம்பந்தமான விஷயங்கள், ஏதோ ஒரு வேண்டுதல் சம்பந்தமான விஷயங்கள், பெரியவர்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாவற்றையுமே ரொம்ப அழகாக நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க. தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தொழில் சார்ந்த தடங்கல்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். மாணக்கர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்பட போகிறது. பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள். சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். அது மாதிரி உத்தியோகத்தினருக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நேரம் வந்தாச்சு. தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு இந்த நேரத்தில் எழுந்தருளுகிறார். ராசியை சரி பகவான் மட்டும் 10ஆம் பார்வையாக பார்க்குறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திலேருந்து 10ஆம் பார்வையாக பார்க்குறார். 2ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு. 2ஆம் இடம் வலுவாக அமையும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 8ஆம் இடம் வலுவாயிருது. 2ஆம் இடம் வலுவாகும் போது குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். எந்த காரியத்திலும் இருந்து வந்த சங்கடங்கள், சஞ்சலங்கள்,
தாமதங்கள் விலகும். மனசுக்குள்ள ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் இந்த நேரத்தில் ஏற்பட போகிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய கிரகங்களுடைய நகர்வுகள் எல்லாமே உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் பிறந்தாச்சு அப்படின்னு நாம் சொல்லலாம். பொருளாதாரத்தில் வளர்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம், மிகப்பெரிய வாய்ப்புகள், பொன்னான வாய்ப்புகள், அது எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்க போகிறது. அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். முக்கியமாக சில பேருக்கு இந்த ஜாயின்ஸ் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உண்டாகலாம். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் என்பது அவசியம். மாணக்கர்களுக்கு கல்வியில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடங்கல்கள் என்பது விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். நல்ல மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்பது விலகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாக போகிறது. சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்கள், இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா இருக்கிறதுலையே ரொம்ப வலிமையான ஒரு ராசி என்பது இந்த நேரத்தில் தனுசு ராசி தான். ராசியில் 4 கிரகங்களுடைய கூட்டணி, ராசியை ராசிநாதன் குரு பகவான் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, எல்லாமே அடித்து பட்டையை கிளப்புறதுக்கு ஒரு நல்ல பலன்கள் நீங்கள் பெறுவதற்கு காரணிகளாக அமைஞ்சிருக்கு. அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம் என்பது ஏற்படும். உங்கள் மூலமாக உங்களுடைய ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். முக்கியமாக இந்த திருமணம் சம்பந்தமான தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். குழந்தை பிறப்பு சம்பந்தமான ட்ரீட்மெண்ட்லாம் யாராவது போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் என்பது வந்து சேரும். வீடு, பூமி, மண், மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகும். தொழில் கர்ம ஜீவன ஸ்தானாதிபதியான புத பகவான் ராசியில் சஞ்சாரம் பண்ணுவது என்பது சிறப்பு. வேரியஸ் வழியிலேருந்து உங்களுக்கு ஒரு பணம் வருவதற்கான ஒரு சூழல் என்பது ஏற்படும். எல்லா காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகும். நல்ல மாற்றங்களை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். இதை விட ஒரு பெஸ்ட் பீரியட் உங்களுக்கு கிடைக்காது. பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குது, அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும்.
பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி நண்பர்களுக்கு நம்ம ராசியில எந்த கிரகமும் இல்லை, ராசியை எந்த கிரகமும் பார்க்கல. ஆனா நம்ம ராசிக்கு முன்ன பின்ன கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. ஒரு காரியம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லபடியா நடந்து முடியும். 6ஆம் இடத்தில் குரு பகவான் மறைந்திருந்தாலும், 12ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் மறைந்திருந்தாலும், 8ஆம் இடத்தில் கேது மறைந்திருந்தாலும், அவர்களுடைய பார்வை பலம், ஸ்தான பலம், சாரபலம் இது எல்லாமே ரொம்ப அனுகூலமா அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் டிராவல் பண்ண வேண்டி இருக்கும், நிறைய அது மாதிரி நிறைய தடவை ஒரு விஷயத்தை முயற்சி பண்ண வேண்டி இருக்கும். ஆனா என்ன பண்ணினாலும் எல்லாமே நல்லபடியா நடந்து முடியும். எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பொருளாதாரத்துல வரவுக்கு குறைவு இருக்காது. பெரும் பணம் உங்களால ஈட்ட முடியும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகள்ல கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கிறது என்பது நல்லது. பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துக்கிறோம். தடைகள் அனைத்தும் விலகும். மாணவர்களுக்கு உயர்கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் என்பது விலகும். தொழில் உத்தியோகத்துல மிகப்பெரிய முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தொழில் விரிவாக்கம் நல்லபடியா நடந்த முடியும். உத்தியோகத்தினருக்கு எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், மாற்ற பலன்கள் உண்டாகும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை ஏற்படும். ரொம்பவே சிறப்பா இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். தினசரி வாராகி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. கும்பராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் தொடரும். 5ஆம் இடம் வலிமையா இருக்கு, 11ஆம் இடம் வலிமையா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போயின்னு இருக்கு. சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். எல்லா விஷயங்களிலும் தெளிவான முடிவுக்கு உங்களால வர முடியும். புதிய மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையா இருக்கு. புதன் இருக்க தொழில் உத்தியோகத்திலலாம் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். பல வழிகளிலும் வருமானங்கள் வந்து சேரும். மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, ஒரு நெகிழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். மாணக்கர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்க போகுது. கும்பராசிக்காரர்களுக்கு இது சுபகாரியங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகக்கூடிய நேரம். முக்கியமா திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். எல்லாமே சிறப்பா இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரைய செலவுகள் உண்டாகும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகக்கூடிய ஒரு நல்ல நேரமா இந்த நேரமானது நமக்கு அமைஞ்சிருக்கு. தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம்.
மீனராசி அன்பர்கள், ராசியில கோச்சார சந்திரனுடைய நகர்வு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கு. ராசியை செவ்வாய் 2-9 குடையரான செவ்வாய் பார்த்து அருளி செய்கிறார். ராசிநாதன் குரு பகவான் சதுர்த்த கேந்திரத்தில் சஞ்சாரம் பண்ற பல வழிகளிலும் ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். தைரியம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். வீடு மண்மன யோகங்கள் வந்து சேரும். கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். புது கல்விக்கு சேர்றோம், ஒரு புதிய ஒரு ஊருக்கு போய் படிக்கிறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நமக்கு நடக்க போகுது. சுபகாரியங்கள் சம்பந்தமான தடங்கல்கள் விலகப்பெறுவது. தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து என்ன முயற்சி பண்ணினாலும் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. முக்கியமாக அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். புதிய மாற்றங்கள் நமக்கு காத்துருக்கு. புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு வீடு மண்மன யோகங்கள், ஆபரண சேர்க்கைகள் என்பது ஏற்படும். மாணக்கர்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள், பெற்றோர்கள் இவங்க மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் என்பது அதிகரிக்கும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இல்லை நான் எடுக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கேன், நாட்ரிச்சபிளில் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு லைனுக்கு வந்துடுவேன். எந்த ஒரு ஜோதிட சேவைக்குமே கட்டணம் என்பது அவங்கவங்க விருப்பம்தான். நாம் பரம்பரை ஜோதிடராக இருக்கிறதுனால கட்டணத்தை நாம் நிர்ணயம் பண்ண முடியாத சூழலில் இருக்கும். அவங்கவுங்க விருப்பப்படி தான் நாம் வாங்கிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளை பொறுத்தவரை நாம் சொல்லக்கூடிய வாக்கு உங்களுக்கு பலிக்கணும். பணம் 2வது விஷயம். நாம் சொல்லக்கூடிய வாக்கு உங்களுக்கு பலிச்சதுன்னா அதுவே நம்மளுடைய பெருமாள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிருபையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.